ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வாங்க போகிறோம். அதாவது இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி வச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து ஏன்னா இதோட தான் அது நம்ம அடுத்தது நம்ம போயிடலாம். இதுதான் வுட் ஃப்ளோர் லாக்கர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். சேம் இதை வந்து பார்த்திங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து 2 சைடு வந்து இந்த கம்பி மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா, அது என்ன சொல்லுவாங்க, மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வண்டி, ஒரு ட்ரெய்லர் இது. சரிங்களா, இதை வந்து நான் வந்து அப்படியே வேறு எதுவுமே நான் செய்ய போகிறதில்ல. ஏன்னா இதுக்கான எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ண தேவையில்ல. அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான். வெளியே வெளிலாம் எங்கடா அது கிளிக் பண்ணாச்சு. பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் இதை கொண்டு வந்து இங்கே போட போகிறோம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த ட்ரெய்லரில் வேறு ஒரு இந்த ட்ரக்கில் வேறு ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு வந்து எங்கே இருக்குங்க, ஜென்ரல் போயிட்டு ட்ரெய்லர் இருக்கா. இப்போது இந்த ட்ரெய்லரை நம்ம ரிமூவ் பண்ண முடியல. இந்த ட்ரெய்லரை யூஸ் பண்ண முடியுமா? ஸ்வாப்பா, ஸ்வாப் இருக்கான ஒர்க் ஆலையே. இதை வந்து நம்ம எப்படி, ஓகே இந்த இருக்குங்க, இதான் இந்த டிஸ்மிஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதை கொடுத்துட்டா டிஸ்மிஸ் ஆகணும். ஸ்வாப் இருக்கே. ஓ, இப்போ அவர் ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, அதை டிஸ்மிஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இங்கே தான் இருக்கா, தூரமாக இருக்கா பாருங்கள். ஐயோ, அதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குங்க, தெரியுதுங்களா? அப்போனா நம்ம அது இப்போ நம்ம இங்கே வந்திருந்தால் இருக்காது, வாய்ப்பே இல்லை. சரிங்களா, இப்போ நம்ம எப்பவும் போல் அந்த குயிக் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இது வந்து ஓகே ஆகும். ஏன்னா இங்கேருந்து இங்கே இருக்குது ஒரு குயிக் ட்ராவல் போயிடலாமா? அப்போ தான் அது உட்காரும், இல்லை உட்காராது. இல்லைன்னா நம்ம அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போகணும். பார்த்தீங்களா, பக்காவாக உட்காந்துச்சு பாருங்கள். சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக வண்டியில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, தெரியுதுங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஜாப் எடுக்கணும்ல, கார்கோ மார்க்கெட்டுக்கு போகலாம். இதுக்கான சம்மந்தமான டார்கெட்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பைப்பு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கு மரம் இருக்குது பாருங்கள், மரம் இது. இப்போ நம்ம இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போல். இங்கே வந்து பைப்பு தான் இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இது ரொம்ப தூரம், இது ரொம்ப கிட்ட. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கிட்ட, இது ரொம்ப தூரம். ஆனால் இது ரொம்ப கிட்டே ஆகுது, அதனால் வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் உட்டு சைடு போனால் இங்கே எதுவுமே இல்லைங்க. இதுதான் இருக்குது, பைப் மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இது மட்டும் தான் இருக்குது. இது மட்டும் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஓரளவுக்கு இது. மற்றபடி இங்கே எங்கேயா இருக்கா, இங்கே உட்டு இருக்குது. பார்த்தீங்களா, உட்டு இருக்குது. ஓகே, இங்கே உட்டு இருக்கிறனால நம்ம உட்டு எடுக்க ட்ரை பண்ணுவோமா? ஆனால் உட்டு எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இதுக்கு திருப்பி ஒரு குயிக் ட்ராவல் பண்ணோம். இதுக்காக டைம் வேறு இதாகும், உட்டு போயிடக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிற வண்டி இங்கே எடுத்துகிட்டு போவோம்.
ஓகே, இப்போ வந்து கார்கோ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் வுட்டு இருக்கான்னு பார்த்துக்கலாமா? வுட்டு இருக்குங்க, 2 வுட்டு இருக்குங்க. இது ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் லாங்கு தான், ஆனால் கொஞ்சம் ஈஸி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால் அந்த வுட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வுட்டை நம்ம எடுக்க போகிறோம். பக்கத்தில் இருக்கும், அதனால் வந்து செம்மையாக இருக்கு பாருங்க அந்த இது இல்லை, அதுக்குள்ளே வுட்டை தூக்கி வைப்பாங்க. வுட்டு பைப் அதுக்கு தான் இந்த இது. வந்து பார்த்தீங்களா, இது ஒரு என்ன சொல்கிறது, 2 சைடு கம்பி வச்சு வேலி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடம் தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி பார்த்தா வுட்டு இருக்கிற கம்பெனி மாதிரி தெரியலையே, மரம் சம்மந்தப்பட்ட இடம் மாதிரி தெரில. ஆனால் இங்கே மரம் வச்சுருக்காங்க. ஓகே, என்டர். சரிங்களா, அந்த மரம் இருக்குது இங்கே. எங்கடா இருக்க? ஓ, இந்த இதுக்குள்ளே வச்சுருக்காங்க, மரம் வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை வந்து எப்படியாவது இது பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய ட்ரைவே பண்ணிடலாம். இப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா வாசலில் தான் இருக்குது, அதனால் கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா தேவையில்லாமல் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்படணும். பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்கா. இப்போ பாருங்கள், அப்படியே அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு தான். அவ்வளோதான். சரிங்களா, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அப்படியே அது உள்ளே போகும். கரெக்டாக உள்ளே போனால் போதும். முடிச்சிடாத. ஏய் ஏய், இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, தெரியுதுங்களா, எங்கேயும் இடிக்க வாய்ப்பே இல்லை. வண்டி ஆஃப் பண்ணு. அவ்வளோதாங்க, கரெக்டாக வந்து நிறுத்திட்டேன். இப்போ லோடு ஏற்றுறாங்க, பார்க்கலாமா? என்டர். பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாக ஏற்றிட்டாங்க. தெரியுதுங்களா, தெரியுதா, விட்டு தெரியுதா பாருங்க. இப்போ மறுபடியும் முன்னாடி இருப்போம்.
பாருங்கள், விட்டு பாருங்கள். பா, இது வந்து காட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இது சிட்டிக்குள்ளேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியலையே. ஏய், யாரா நீ? ஏற்கனவே வண்டி டேமேஜில் இருக்குது. போ, நான் கேஸ் போட போகிறேன் நம்மள. பா, எப்படி இது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பா, சரியான ரோடுங்க இது. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக ஒரு இது பார்த்து வச்சுருக்கேங்க. அதாவது இந்த ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது வந்து இருக்குது. எல்லாம் காசு தான், காசு கொடுத்தா சரி பண்ணலாம். அதை வாங்கி நம்ம வந்து காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டை வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஏய் 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 அதை வந்து நம்ம வாங்கணும். வாங்கலாம் இல்லை வாங்கணும். பாருங்க, விட்டு நல்லா கட்டிக்கிருக்காங்கல்ல. பாருங்களேன், கட்டினது சூப்பராக இருக்கு பாருங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி தான் இருந்தது பார்க்கறதுக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு. வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா. நான் தான் போகிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? பயங்கரமாக யார் ரிலீஸ் ஆகுது? ஆனால் வண்டி வெயிட் ஜாஸ்திங்க இப்போ. அதான் வண்டி மூவ் ஆகுது கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆனால் பெருசாக ஒன்றும் இதாகலை, ஆனால் கஷ்டப்படுது. அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே 70க்கு வந்துச்சு, 80 கூட வந்துச்சு. இது எங்கே கொண்டு போகிறாங்க? காட்டுக்குள்ளேயா இல்லை வேற சிட்டிக்குள்ளேயான்னு தெரியலங்க. ஏன்னா உங்களுக்கு இது காட்டிலேருந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இங்கே வந்து இது வருது. நம்ம இந்த சைடு தான் போகணும். போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமாக போக முடியாது, ஏன்னா நம்ம இந்த டைரக்ஷனில் ஓட்டுறோம். ஒரு
ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அதான் ட்ரக் கேம் தான். அவர் வந்து அவர் ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன் வச்சுருக்காரு நினைக்கிறேங்க. செம்மையான பார்த்தீங்கன்னா செம்ம டீட்டெயிலாக, இன்னும் டீட்டெயிலாக இருக்குது, பயங்கர டீட்டெயிலாக இருக்குது. அந்த ஸ்டேரிங் மாதிரிலாம் வச்சு விளாட்றாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்மளாம் வச்சு விளாட முடியாது. இல்லைனா சூப்பராக இருக்கும், நல்ல ஃபீல் கொடுக்குங்க அதை வச்சு இல்லைனா ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஆனால் அதை வச்சு விளாட்றதுன்றது அமௌண்ட்டு கஷ்டம். இடிச்சிடாத. ஓ ஓ ஓ எப்படி எடுத்துட்டு வந்த இஷ்டம் அப்பா ஜஸ்ட்டுங்க. இந்த ட்ரக்குக்கு இந்த ட்ரைலர் சரியில்லைங்க. அதனால தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. சரிதா, பயங்கரமாக இதாகுது. அது வந்து அவர் விளாட்றத பார்த்தேன், நல்லாயிருக்கு. நல்லா ஒரு மழை பெய்யுது. ஐயோ விட்டெல்லாம் நனையுதுங்க. தார்ப்பாயெல்லாம் கட்ட மாட்டாங்களா இங்கே? மழை வருது, மழை பேஞ்சிட்ருக்கு. வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வண்டி பாருங்கள், அதுவே போதும், 100 தாண்டிச்சுங்க. பா ரோடு கொஞ்சம் பெருசு தான். ஓ ஓ ஓ கவுந்துராத அது. பா வலிக்குதுங்க ஒரு சைடு. தேத்தா வலிக்குது பாருங்க. ஒரு ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஸ்டேரிங் வச்சு விளாட்லாங்க கண்டிப்பாக. இது யார் மேலே தப்பு நீங்களே சொல்லுங்கள். என் மேலே தப்பா? நான் தான் வந்துட்டுருக்கேன்ல. அவன் எப்படி வந்தான் பாருங்க. இவனுக்குலாம் யார் லைசன்ஸ் கொடுத்தான் தெரியலையே. ஏய் ஐயோ ஐயோ பார்த்தீங்களா எப்படி போகிறேன் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ல தான் போகிறேன். இவன் அவ்வளோ டீசெண்டாக வழி விடுறான் பாருங்க. போகிறத பார்த்தா ஏதாவது ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த மாதிரி ரோடு நம்ம ஊர்லலாம் கிடையாதுங்க, வாய்ப்பே இல்லை. இடிச்சிடக்கூடாது. இது ஓட்டும் போது நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டே ஆக்சிலேட்டரை அழுத்திக்கிட்டே ஸ்டேரிங்கை திருப்பும் போது வண்டி வந்து அந்த அளவுக்கு இதாகலைங்க, ரொம்ப ட்விஸ்ட் ஆக மாட்டுது. ஆனால் ஆக்சிலேட்டர் வந்து கை எடுத்துட்டிங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட் ஆகுதுங்க.
அதுதான் இதோட விஷயங்கள். மாட்டினேன் 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 தப்பிச்சிட்டேன் தப்பிச்சிட்டேன் தப்பிச்சிட்டேன். வண்டி பார்த்தீங்களா? வண்டி நல்லா கண்ட்ரோல் வண்டிங்க இது. அவ்வளோதான், வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த டைரக்ஷனில் ஓட்டுறோம், அது ரொம்ப கஷ்டம். நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு மைனஸ் பண்ணால் கூட போய் இடிச்சிடுங்க. அதுக்கு தான் இந்த 2 மிரர் வச்சுருக்கேன். இந்த சைட் மிரர் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்களா, ஏன்னா இவனுங்க அந்த சைடு வருவானுங்க, திடீர்னு ஏறிடுவானுங்க. ஏறிட்டு நம்மளை தான் குறை சொல்லுவானுங்க. எதுக்கு? இந்த கேமை வந்து 3 மானிட்டர் வச்சு, ஸ்டேரிங்லாம் வச்சு, ஆக்சிலேட்டர்லாம் வச்சு, கீர்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம மேனுவலாக கீர் விளாட்றது இருக்குங்க. நான் அது ஒரு நாள் விளையாடி காட்டுறேன். இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக் கீரில் போயிட்டுருக்கு. நம்ம மேனுவலாக கீரை சேஞ்ச் பண்ணுறது கூட இதில் கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம மாற்றிட்டோன்னா மேனுவலாக தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அது ஒரு தடவை நம்ம விளையாடி காட்டுறேன். அதையும் அது நல்லா, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நம்ம சும்மா போயிட்டே இருக்க முடியாது. சில இடத்துல கீர் நம்ம மாற்றணும், கீர் இது பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது கீர் இது பண்ணிக்குதுல்ல. ஆனால் அதில் அப்படி நடக்காது. அது வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்டேரிங்லாம் கிடச்சிதுன்னா அதை வச்சு விளாட்லாம் காடி. ஏய், பெட்ரோல் வேணும், தூங்கணும். அப்படியே பெட்ரோல் போட்டு, தேவையில்லை தான் பெட்ரோலு, கிட்ட வந்துட்டோம். இருந்தாலும் பெட்ரோலை போட்டுடலாங்க. அதையும் பாருங்கள். ஓ, இங்கே இல்லையா பெட்ரோல்? ஆட்டோ பாய், சரிங்க, வேணாம் வேணாம். பெட்ரோல் போகலான்னு நினச்சேன். அங்கே பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டாங்க. இந்த வாட்டி திருப்பது ரொம்ப கஷ்டங்க. அதனால் நம்ம அப்படியே போயிடலாம். ஏன்னா திருப்பறது வந்து ரொம்ப சிக்கல். பெட்ரோல் இருக்குது கொஞ்சம், சரி, இருந்தாலும் பெட்ரோல் போட்டு தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ கிராஸ் பண்ணுறேன், அவன் வந்து இடிச்சிட போகிறான். அது இந்த இடத்துல கூட நீங்கள் தூங்கலாம். தூக்க சொல்லுது, பட் வேணா, தேவையில்லை. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி விளையாடும் போது சைட் மிரர் 2 வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கேம் வந்து எங்கேருந்து எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது அப்படிலாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து ஸ்டீமில் இருந்து தான் நான் வந்து இது பண்ணேன். அதனால் வந்து நீங்கள் ஸ்டீமில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணி தான் இது வாங்க முடியும். ஸ்டீமில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இது இருக்கும். அப்டேட் வந்து அதில் நான் ஸ்டீமில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதனால தான் இது நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்க முடியுது. நீங்களும் ஈஸியாக அது இருந்ததுன்னா ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இதில் நான் இப்போ அடுத்து நான் விளாட்ணுன்னா மேப்பு, புதுசாக ஒரு மேப் வாங்கி விளாட்ணுங்க. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்னு ஒன்று பார்த்தேன், அது நல்லாயிருக்கு. அப்புறம்
இந்த ஹெவி டிரான்ஸ்போர்ட் அதுவும் வாங்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பெருசான இது. நீங்கள் ஆஸ்திரேலியா இந்த சில இந்த பார்த்துருப்பீங்க, டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா முன்னாடி போலீஸ் வேன்லாம் போவோம், வண்டி வந்து ஓட்டு வருவாங்க தெரியுமா, அது வந்து நல்லாயிருக்கும். அது வாங்கணும்னா அதை வச்சு ஒரு கேம் போடலாம். அதையும் எல்லாமே வாங்குற மாதிரி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆக. ஐயோ, பெட்ரோல் பங்க் போயிடுச்சுங்க. சரி, பரவாயில்ல, ரெஸ்ட் எடுக்கும் தம்பி, தெரியுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. வாங்கினா நம்ம வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஃபாரஸ்ட் வாங்கணும், அப்படி இல்லைன்னா அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறது, அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டிலாம் போவோம், நம்ம பொறுமையாக தான் போக முடியும். வேகமாக போக முடியாது. முன்னாடி வந்து அதுக்கு வந்து லைசன்ஸ் மாதிரி சும்மா கொடுப்பாங்க, அது அப்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து அதை எடுத்துட்டானுங்க. அதை எடுத்துட்டு இப்போ காசு கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணிட்டானுங்க. ஆனால் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கி அதை இது பண்ணுங்க. கிரிக்கெட் சீசன் வேறு, கிரிக்கெட் போகணுன்னு நினச்சேன். ஆனால் என்னென்னா கிரிக்கெட் வந்து செம்ம ரேட்டில் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட இருக்குது 7 இது பழைய வருஷன் இருக்குது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வருஷன் வந்துச்சு, 2026 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம் தான். உங்கள் ஏதோ சிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் போல், வேற எங்கே இல்லை. இந்த பாயிண்ட்ஸே வந்து 7 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம அங்கே போய் தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் வேகங்க. வேகம்னா அந்த அளவுக்கு வேகம் இல்லை, ஆனால் வேகம் தான். பா, பெரிய இது கவுந்துரும். இதெல்லாம் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், நல்லாவே ஸ்லோ பண்ணி ஆகணும். அவ்வளோதான், நீ இனிமேல் ரெஸ்ட் எடுக்கலாம் வேணாம். பாருங்கள், இருட்டுது பாருங்கள், தெரியுதா? தூங்குறான் அப்படின்னு அர்த்தம். நான் வந்துட்டேன், இனிமேல் தூங்குறதுலாம் வேஸ்ட்டு. பக்கத்துலேயே வந்துட்டேன், இனிமேல் நான் என்ன தூங்குறது? அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்களா மரம். தெரியுதுங்களா? மரம் பாருங்க, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஆறு அடிக்கிறான் பார்த்தீங்களா? தம்பிங்களா, இண்டிகேட்டர் போட்டுக்கோ. வந்துக்கிட்டே இருப்பானுங்க. அவ்வளோதான். ஓ, என்டர் அடிக்க வேண்டியதான். என்டர் முடிச்சுது. அவ்வளோதாங்க, பக்காவாக முடிச்சிட்டோம்.
இது மூலமாக நமக்கு பெரிய அமௌண்ட் வந்து தான் கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் ஒரு நல்ல பயணம், அவ்வளோதான். அதை நம்ம என்ஜாய் பண்ணோமா, அதான் முடிஞ்சிச்சு. அமௌண்ட்டெல்லாம் வரனா பெருசாக தான் ஓட்டணும், அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும், இல்லாட்டா அமௌண்ட்லாம் வராது. இப்போதைக்கு இது வந்து ஒரு வீடியோக்காக தான் பண்ணுறதுனால இது வந்து பெருசாக நம்ம போகிறதில்ல. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நம்ம ஒன்றா பண்ணலாம். நான் அந்த ஃபாரஸ்ட்லாம் சொன்னேன் பாருங்களேன், இதை காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து இல்லை, இதில் போய் செக் பண்ணாலே இருக்கும் இதெல்லாம். இப்போ இந்த கார்கோவுக்கு பாருங்கள், ஃபாரஸ்ட்டு தெரியுங்களா, ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது இருக்குது. இது வந்து பாருங்கள், ஹை கார்கோ பார்க் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். இது ஒரு பேக்கேஜ் அப்படியே கிடைக்கும். இதில் வந்து நம்ம இந்த இந்த இருக்கு பாருங்கள், ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ வீல் பாருங்கள், எல்லாம் ரேட்டு காசு கேட்குறானுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் இது ஒரு முன்னாடி ஒரு தடவை இதில் பண்ணி இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். இது ரொம்ப நிறைய வீல், இதுக்கும் அப்படி தான் பெருசு. இது வந்து காட்டுக்குள்ளே போய் எதோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்க ட்ரை பண்ணுவோம். இதை வாங்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபாரஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கலாம், வாங்கி விளையாட பார்க்குறேன். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.